أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يشترون الضلالة ويريدون أن تضلوا السبيل والله أعلم بأعدائكم وكفى بالله وليا وكفى بالله نصيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 301வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 43வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்தது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையானவர்களாக இருந்து, மது குடித்த நிலையிலே போதையானவர்களாக இருந்து தொழுகையின் பக்கமோ தொழக்கூடிய இடத்தின் பக்கமோ வராதீங்க, நெருங்காதீங்கன்னு என்ன செஞ்சிருந்தா ஆரம்ப காலத்தில் ஒரு சட்டமாக இருந்துச்சு. பின் நாட்களில் என்ன செய்யப்பட்டுச்சு? போதையே ஹராமாக ஆக்கப்பட்டுச்சு. அதுக்கு யாருடைய துவா மிக முக்கியமானதுங்க? உமர் ரலியல்லாஹுடைய மிக முக்கியமான துவா. அல்லாஹும்ம பையில் லனா ஷாஃபியன், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த மது விஷயத்திலே தெளிவான விளக்கத்தை கொடு அப்படின்னு சொன்னோன்னு அல்லாஹு தஆலா சொன்னான், மது அப்படிங்கிறது கேடானது, எல்லா விதமான பாவத்தினுடைய மிக மூலம் மதுவாக இருக்குதுன்னு என்ன செஞ்சா சொன்னான். அப்புறம் திரும்பவும் கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மது விஷயத்தில் தெளிவை கொடு, தொழுகை நேரத்தில் மது குடிச்சிட்டு என்ன செய்யாதீங்க, வராதீங்க, இரவு நேரத்தில் இஷா தொழுது முடிச்சுட்டு மது குடிச்சுக்கங்க, நீங்கள் சுபுஹு தொழுகைக்கு வர்றப்ப என்ன செய்வீங்க, நீங்கள் தெளிவாகிருவீங்க. திரும்பவும் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க. அப்படி கேட்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எப்போ வந்துச்சுண்டா, ஆரம்ப காலத்தில் இகாமத்து சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் வெளியிலிருந்து ஒரு மனிதர் சொல்வாராமா, யாராவது மது குடிச்சிருந்தீங்கன்னா எங்கே வராதீங்க, தொழுகையின் பக்கமோ பள்ளியின் பக்கமோ என்ன செய்யாதீங்க, வெளியே போயிருங்கன்னு என்ன செய்ய போன்னு சொல்லணும். இதுவெல்லாம் மனதுக்குள்ள பெரிய ஒரு உறுத்தலுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்கிட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் இது விஷயத்தில் எங்களுக்கு தெளிவை கொடு. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானுங்க? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், மதுவும் போதையும் இதெல்லாம் என்னதுங்க? சூதாட்டமும் ஹராமானது, இதை நீங்க தவிர்த்துக்கங்க, இனிமேல் யாரும் செய்யக்கூடாதுன்னு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா பொது பிரகடனம் என்ன செஞ்சான்? சட்டமாக கொண்டு வந்தான். ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை, மது குடித்தவர்களாக இருக்கிற போது தொழுகையின் பக்கமோ பள்ளிவாசல் பக்கமோ என்ன செய்யாதீங்க, நீங்க வராதீங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை சொல்றான், குளிப்பு கடமையானவர், பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கிற மனிதரை எங்க வரக்கூடாது? பள்ளியின் பக்கமோ தொழுகையின் பக்கமோ என்ன செய்யக்கூடாதுங்க? வரக்கூடாது. அப்படி வருவதா இருந்தா என்ன செய்யணுங்க? அவரு அத்தா தகுத்த செய்யணும், குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? அவர் வரணும், குளிச்சுட்டு தான் வரணும். இதுக்கு இடையில அல்லாஹ் தஆலா இதுல ஒரு சின்ன ஒரு ஒழுக்க சலுகையை சொல்லி கொடுத்தா, ஒருத்தர் பள்ளிவாசல்ல என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆபிரி சபீலி, நீண்ட தூர பயணத்தில் தூங்குறதுக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறார்? பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்கி இருக்கிறார். அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் தூங்குறப்ப அவருக்கு என்ன ஆயிப்போச்சு? ஸ்கலீதம் ஏற்பட்டு குளிப்பு என்ன செய்யப்பட்டுச்சு? கடமை ஆயிருச்சு.
அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் முதல் ஆயத்துல முதல் விஷயத்துல சொல்றான், நீங்கள் ஜுனுபாலியாக இருக்கிற போது தொழுகையின் பக்கமோ பள்ளிவாசல் பக்கம் வரக்கூடாதுங்கிறான். இவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த மனிதரை தவிர இந்த மனிதருக்கு அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யணும்? உடனேயே வெளியே போய் குளிச்சிடணும். அல்லது பள்ளிவாசல்ல ஒரு மனிதர் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, இரவு நேரத்துல தூங்குறாங்க, காலையில் எழுந்திருக்கிற போது அவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? ஸ்கலீதம் ஆயிப்போச்சு, அச்சுச்சோ தப்பாயிருச்சே, தவறுதான். ஆனால் உடனே என்ன செய்யணும்? அந்த இரவு நேரத்துல தெரியாம அசந்து தூங்கி இருக்காருல, இந்த நேரத்தில் அவருக்கு என்ன கிடையாது? குற்றம் கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? ஒரு சலுகையை கொடுக்குறான். அவராக இருக்கிற போது பட்சத்தை பக்கத்துல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல என்ன செய்யற, பள்ளிக்கு பக்கத்துல ஒருத்தர் என்ன செய்யறாரு? கூடி இருக்கிறாரு. இவருக்கு தண்ணி எடுக்கணும்னா எங்க தான் எடுக்கணும்? பள்ளிவாசலுக்குள்ள வந்து தான் தண்ணி எடுக்கணும். இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனிதர் என்ன செய்யலாம்? பள்ளிவாசலுக்குள்ள வந்து தண்ணி எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? குளிச்சிடணும். அப்படியே வருகிற போது ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்க, தயமத்தை செஞ்சுட்டு என்ன செய்யணும்? அவர் வந்து தண்ணி எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? குளிக்கணும். அப்போ நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க, குளிப்பு கடமையாக இருக்கிற போது அது செய்யலாமா இது செய்யலாமா அப்படின்னு. குளிப்பு கடமையாக இருக்கிற போது செய்யக்கூடாத ஒரு காரியம் நம்ம சமூகத்தில் நடக்கிறது. இந்த நகத்தை வெட்டுறதோ முடி வெட்டுறதோ என்ன செய்யக்கூடாது? கூடவே கூடாது. குளிப்பு கடமையாக இருக்கிறவர் மொத்தமாக என்ன செஞ்சுக்கலாம்? எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மொத்தமாக என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம குளிச்சுக்கலாம் என்ன செய்யறாங்க? நம்ம சமூகம் நினைச்சுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்ல இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, அந்த முடி அல்லாஹ்கிட்ட சபிக்கு, அந்த அல்லாஹ்கிட்ட அந்த முடி முறையிடுமாமா, யா அல்லாஹ் என்னை சுத்தப்படுத்தாதவனாகவே இவன் விட்டுட்டான். யா அல்லாஹ் இந்த நெக சொல்லுமாமா, என்னை சுத்தப்படுத்தாதவனாகவே என்னை துனியாவில் விட்டுட்டான். அது விஷயமா இவன்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேளு அப்படின்னு மஹ்ஷர்ல அந்த முடி பேசும்னு சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், இரவு நேரத்தில் நமக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, பாங்கனுடைய சத்தம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, பாங்குக்கு துவா ஓதலாம். என்ன இருக்குதுங்க? பாங்குக்கு துவா ஓதலாம். குர்ஆனை தொடறதோ குர்ஆனை ஓதுறதோ எது என்ன செய்யக்கூடாது. உடனே என்ன செஞ்சிடணும்? போய் குளிச்சிடணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது நம்ம குளிச்சுட்டு தான் நகத்தை வெட்டணுமோ ஒழிய, குளிச்சுட்டு தான் முடிய வெட்டணுமோ ஒழிய, ஒன்னா அடிச்சிடலாம் ஒன்னா சுத்தம் பண்ணிக்கலாம் நினைச்சுவாங்க சில பேர். அப்படி ஒரு நடவடிக்கை இருக்குமாயின் அதை என்ன செஞ்சுக்கணும்? நாம இனி வரக்கூடிய காலங்களில் திருத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இப்ப இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஒரு சலுகையை சொன்னான். இந்த சலுகை முன் சென்ற சமூகத்தை கிடைச்சிருக்குதாங்க? யாருக்குமே கிடைக்கல. யாருக்குமே கிடைக்காத ஒரு சலுகை. என்ன சலுகை? தயமம் செய்து கொள்கிற சலுகை. தயமம் செய்து கொள்கிற சலுகை. தண்ணி இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம்? தயமம் செஞ்சுக்கலாம். தண்ணி இருக்கிற போதே ஒருத்தர் தயமம் செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. அவர் யாருங்க? நோயாளிகள். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி ரப்பு இன்டு பை இன்ட்டு நமக்கு பேசுறான் பாத்தீங்களா? எங்கேயாச்சும் ரப்பு இதை சொல்லலையே அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது? மனுஷன் கேட்டக்கூடாது. ஒயின் குந்தும் மருந்தா, நீங்கள் ஒரு கால் நோயாளியாக இருப்பீர்களே, ஆனால் எப்பேற்பட்ட நோயின்னு சொன்னோம்லங்க, ஒருத்தருக்கு அம்மை போட்டிருக்குது, அல்லது ஒருத்தருக்கு என்ன செஞ்சிருக்குது? உடம்பு பூரா நெருப்பாகி காயமாகி போயிடுச்சு. இவங்களுக்குலாம் தண்ணி ஊத்துனா என்ன ஆயிடுவாங்க? வஃபாத்தாகி போயிடுவாங்க. அல்லது பெரிய காயங்கள் இருக்குது, அந்த காயத்துல தண்ணி பட்டுச்சுன்னு சொன்னா வேதனைக்கு மேல வேதனை என்ன செய்யும்? கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது அவங்க என்ன செஞ்சுக்கலாம்? தயமம் செஞ்சுக்கலாம். அல்லது அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறோம்? பயணத்துல போய்கிட்டே இருக்கிறோம், தண்ணியே கிடைக்கல, தொழுகையினுடைய நேரம் வந்துச்சு, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சிடலாம்? விட்டுடலாமா? எப்படி செய்யணுங்க? தயமம் செஞ்சிடணும். அல்லது ஒருத்தர் என்ன செய்யறாரு? மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி வெகு தூரத்திற்கு போய் காட்டுக்குள்ள போய் என்ன செய்யறாரு? மலம் ஜலம் கழிக்க போகிறார். டேலா கட்டி எடுத்துட்டு போய் என்ன செய்யறாருங்க? மலம் ஜலம் கழிக்க போறார். சுத்தம் பண்ணிட்டு வந்து பார்க்கிறார், என்ன இல்லை? தண்ணி இல்லை. உடனே என்ன செஞ்சுக்கலாம்? தயமம் செஞ்சுக்கலாம். அல்லது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறார்? தன்னோட மனைவியோடு என்ன செஞ்சிருக்காரு? உறவு கொண்டிருக்கிறார். குளிக்கலான்னு பார்த்தா என்ன இல்லைங்க? தயமம். இது தண்ணி இல்லை. உடனே என்ன செஞ்சுக்கலாம்? தயமம் செஞ்சுக்கலாம். மேல சொன்ன அல்லாஹு தஆலா நீங்கள் குளிக்கிற ஒரு முடி கூட என்ன செஞ்சிடக்கூடாது? விடுபட்டு போயிடக்கூடாது. எல்லாம் என்ன ஆகணுங்க? சுத்தமாயிருந்தும். அப்படியே ஒன்று விடுபட்டு போனாலும் அவர் என்ன செஞ்சுட்டாரு? குளிப்புல குறை வச்சுட்டாருன்னு நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல அடுத்த செய்தி சொல்றான், நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது, தண்ணி இல்லாத போது என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க தயமம் செஞ்சுக்கலாம். தயமத்தை செஞ்சு என்ன நிறைவேற்றிடணுங்க? தொழுகையை நிறைவேற்றிடணும். எதை விடுறதுக்கு அனுமதி இல்லை? தொழுகையை விடுறதுக்கு என்ன செய்யறதுல அனுமதி இல்லை. எப்படி தயமம் செய்யணுங்கிற முறை நம்ம சொல்லி கொடுத்தோம்லங்க. சுத்தமான மண்ணை எடுத்துக்கணும். அதான் என்ன செய்யணும்? நம்ம ஃபர்ஸ்ட் நியத்து வேணும். நான் லொஹுர் தொழுகையை தொழுகிறதுக்காண்டி என்ன செய்யறேன்? நான் தயமம் செய்யறேன். குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுக்காண்டி நான் தயமம் செய்யறேன் அப்படின்னு என்ன செய்யணுங்க? நியத்து வச்சுக்கிட்டு கையை என்ன செய்யணுங்க? இப்படி அடிச்சு முன்ன ஒரு பக்கம் பின்ன ஒரு பக்கம் இழுத்து இந்த ரெண்டு கையை என்ன செய்யணும்?
தட்டி உள்ளுக்க இருக்கிற அந்த தூசி எல்லாம் என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துடும். என்ன செய்யணுங்க, ஃபர்ஸ்ட் முகத்தை என்ன செய்யணும், தடவணும். திரும்பவும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்பவும் அடிச்சு முன்னால ஒரு இழு பின்னால ஒரு பக்கம் இழுத்து திரும்ப என்ன செய்யும், இப்படி அடிச்சு கையை இப்படி வச்சு இப்படி செஞ்சிடும். அப்புறம் திரும்பவும் இந்த கை இப்படி. இவ்வளவுதான் டைமும். குளிக்கிறதுக்கு எத்தனை பக்கெட் தண்ணி ஆகும் இல்ல? ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாஹ் எவ்வளவு பெரிய சலுகை கொடுத்துருக்கிறான் பாருங்க. அச்சோ முடி நிலையிலே அங்க தண்ணி பள்ளியோ இங்க தண்ணி பள்ளியோன்னு உடம்பு பூரா என்ன செஞ்சுக்கிறோம், தண்ணி ஊத்தி அடிக்கிறோம். அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஆத்துல போய் முங்குறாரு. முங்குனாருன்னா என்ன ஆயிருங்க, உடம்பு பூரா நினைச்சிரும்லங்க. நல்லா முங்கிட்டாருன்னா என்ன, அவருடைய குளிப்பு நிறைவேறும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்பேற்பட்ட இருக்கிற ஒரு ஒரு விஷயத்துல இவ்வளவு தூரம் கூடுதல் கவனத்தை ஏற்படுத்துகிற அல்லாஹு தாலா அடுத்த சலுகை எப்படி கொடுக்குறான் பாத்தீங்களா? இந்த தடவைனா என்ன ஆயிரும், முடிஞ்சிருச்சுன்னா அப்ப ரப்பு சலுகை எவ்வளவு பெரிய சலுகை கொடுத்துருக்கிறேன் இந்த சமூகத்திற்கு. எவ்வளவு இந்த கிருபையாளன வேற என்ன நாங்க வார்த்தையால சொல்றதுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதை தான் சொல்றான், இன்னல்லாஹ கான அஃபூவன் கஃபூரா. அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா இருக்கிறான். என்ன இதுவரைக்கும் உண்டான செய்தி என்ன செஞ்சோம், நம்ம சென்ற வாரத்துல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஒரு சில சட்டங்கள் நம்ம சொல்ல வர்றப்ப அது விஷயத்துல ஏதாவது நமக்கு இடிக்குதா? ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அந்த சட்டத்தை எடுத்து செயல்முறைப்படுத்துகிற போது நம்ம அறிவை கொஞ்சம் மூளையை பயன்படுத்துவோம்லங்க. அப்படி பயன்படுத்துகிற போது அந்த சட்டத்தை செய்யற போது நம்ம மூளையில் ஏதாவது இடிக்குதா? அமல்படுத்தி இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, உங்களுக்கு காத்து பிரிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஒழு செய்ய சொல்றான். இது என்னாவது யோசிக்க முடியுதாங்க? என்ன காத்து பிரிகிறது அந்த இடத்துல, ஆனா அல்லாஹ் ஒழு செய்யறது இங்க சொல்றான். நீங்க அசுத்தமாயிருச்சுன்னு சொன்னா அந்த உறுப்பை கழுவுறதோட என்ன செய்யுங்க, நீங்க ஒழுவை என்ன செய்யுங்க, செஞ்சுக்காங்கிற அல்லாஹ் தான். இப்ப வருஷம் என்ன செய்யுங்க, நீங்க குர்பானி கடமையான ஒரு ஆடு எடுத்து என்ன செய்யுங்க, நீங்க குர்பானி கொடுங்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தாலா சொல்றான். இப்ப இதெல்லாம் எப்படின்னா அறிவை தூக்கி கலட்டி வச்சு போட்டு என்ன செய்யணும், என்ன செய்யணுங்க, ஃபாலோ பண்ணணும். ஏன் சஃபாவுக்கும் சஈக்கும் மருவாக்கும் ஓடுறோம்? இது ஏதாவது அறிவுக்கு பொருந்துதா? ஒன்றும் பொருந்தல. சைத்தானுக்கு கல் எறிகிறோம், ஜமராத்துல கல் எறிகிறோம், தவாஃப் சுத்துறோம், தவாஃப் முடிச்சதுக்கு அப்புறம் 2 ரக்காயத்து தொழுகிறோம். இந்த இடத்துல இந்த துவாவை கேளுங்க, அந்த இடத்துல இந்த துவாவை கேளுங்க. எல்லாமே என்ன தெரியுமா, உங்க அறிவுங்கிற ஒரு மூளை இருக்குது பாத்தீங்களா, அதை தூக்கி ஓரமா கழட்டி வச்சுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய மனதுக்குள்ள என்ன வரணுங்க, இந்த சிந்தனை தான் நமக்கு உள்ள வரணும். இது எப்படி ஆராய்ச்சிக்கு போனோம்னா என்ன கிடைக்காது, என்ன கிடைக்காது, வீடையே கிடைக்காது. அல்லாஹ் எப்படி வந்திருப்பான், அவன் எப்படி, அல்லாஹ் சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது. அல்லாஹ் சொல்வதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கட்டத்துக்கு மேல சிந்திக்க முடியாது. அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா என்ன செய்யறோம், மூளை வெடிச்சிரும். நம்ம அதுக்குண்டான பக்குவப்படுறதுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை. அதுக்கப்புறம் நம்ம சிந்திக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். யதார்த்தமாக சிந்திக்க ஆரம்பிச்சா நம்மளால என்ன செய்யாது, ஒண்ணுமே புரியாது. இப்ப இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்டா, இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டத்தை சமூகத்தை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த சட்டம் எப்படி வந்துச்சுங்க, தைமம்ங்கிற சட்ட சலுகை நமக்கு எப்படி கிடைச்சிச்சுங்க, ஆயிஷா நாயகத்தினுடைய தங்க மாலை என்ன செஞ்சிச்சுங்க, காணா போச்சு. தேட போன சஹாபாக்கள் ரொம்ப தூரம் ஆயிருச்சு, தொழுகைக்குண்டான நேரம் வந்துருச்சு. இது ஒழு செய்யறதுக்கு தண்ணியும் இல்லை, இங்கே நின்றுட்டு இருந்திருக்கிறோம், முன்னாடி போயிருந்தோம்னா தண்ணி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற என்ன செஞ்சாங்க, கவலைப்பட்டு போனாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், சலுகையாக சொன்னா தண்ணி இல்லைன்னா என்ன செய்யுங்க, நீங்க தைமம் செஞ்சுக்க. அதே சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்க குடும்பத்தால தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய சலுகை கிடைச்சிச்சு. அந்த தங்க மாலை எங்க இருந்துச்சு தெரியுமா, என்னங்க, எந்த ஒட்டகத்துல ஆயிஷா நாயகம் பயணம் பண்ணி வந்தாலும் அந்த ஒட்டகத்தினுடைய காலுக்கடியில் தான் கிடந்துச்சு. நீங்க ரப்புக்கு தெரியாதா, எவ்வளவோ செய்தி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு வங்கி அனுப்புறாங்க. பல நூறு பல ஆண்டு எல்லாமே அவங்க தானே, அவங்களுடைய அன்னறிவிப்பு தானே. அந்த மாலை எங்க இருக்குன்ற ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் சொல்ல தெரியாதா? அல்லாஹ் தஆலாவுடைய ஸ்கெட்ச் பாருங்களேன், இப்படி சொல்ல வச்சு இப்படி சட்டத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா கொண்டு வர. இப்ப இந்த சட்டத்தை அமல்படுத்துகிற போது நம்ம மூளையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, ஈடுபட்டு இருக்க கூடாது. குளிக்க சொல்றான், தண்ணி இல்லைன்னா இதை செய்ய சொல்றான், இது எப்படி சாத்தியம்? நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இதை சிந்தனையெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன செஞ்சிடணும், உடனேயே அமல் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரப்பு சொன்னானா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. இப்ப இந்த சட்டத்தை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பயணத்திலே அமல்படுத்திட்டாங்க. பயணத்திலேயே சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அமலும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யூதர்களுக்கு இந்த ஆயத்து கிடைக்குது. யாருக்கு? யூதர்களுக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் இப்படி ஒரு ஆயத்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் குளிப்பு கடமையானவரோ, பயணத்தில் இருக்கிறவரோ, அல்லது மலம் ஜலம் கழித்து விட்டு ஒருத்தர் மனுஷர் வர்றாரோ, அல்லது ஒரு நோயாளியாக இருக்கிறாரோ, தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையில இங்க தயமம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறாங்கிற செய்தி முனாஃபிக்கீன்களுக்கும் யூதர்களுக்கும் கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் பார்த்து கிண்டல் பண்ணானுங்களாமா. என்ன விவரமே இல்லாம பேசுறாரு முகமது. என்ன சொன்னானுங்க? என்ன முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபி விவரம் இல்லாம சொல்றாங்களே, எதை என்ன சிந்திக்கிறதுக்கு கூட யோசனைக்கு கூட இது கனெக்ட் ஆக மாட்டேங்குது, இதை போய் சொல்றாங்களே. என்ன செஞ்சாங்க? குத்தம் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பேசுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குத்தம் பேச ஆரம்பிச்சாங்க. அதை தான் அல்லாஹ் தஆலா இங்க பேசுறாங்க. சட்டத்தை அமல்படுத்தின உடனே அந்த சட்ட நடைமுறைக்கு இது எப்படி சாத்தியம்? தண்ணி இருந்து குளிக்கணும்ல, குளிக்காம இருந்து போனா அது என்ன தயமம் 2 அடி அடிச்சுட்டு மண்ணை தடவுனா அது எப்படி சுத்தமாக உடம்பு அப்படின்னு யாரு கேட்க ஆரம்பிச்சா? யூத நசாராக்களும் முனாஃபிக்குகளும் என்ன செஞ்சாங்க? தேவையில்லாத கேள்வி என்ன செஞ்சாங்க? கேட்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாகவே ஒரு யதார்த்தமா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு 10 பேத்துக்கு மத்தியில பயான் பண்றோம். ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் என்ன செஞ்சாங்க? சமூகத்துக்கு ஏவல செய்திகளை சொன்னாங்க. ஒரு ஆள் ஈமான ஏத்துக்கல. ஒரு ஆள் ஈமான ஏத்துக்கல. 80 பேர்ல இருந்து 83 பேர் என்ன செஞ்சாங்க? ஏத்துக்கிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பத்துவா செஞ்சாங்க. எல்லாம் ரப்பே ஒருத்தனை கூட விடாத, மொத்தத்தை என்ன செய்ய அழிச்சிரு, சந்ததி கூட தேரக்கூடாது. இந்த 83 பேரை தவிர அடுத்து யார் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஜீவராசிகள், ஆடு மாடு எல்லாத்தையும் அதை இனங்களை ஏத்திக்கிட்டாங்க. விட்டு போனதெல்லாம் என்ன செஞ்சிருச்சுங்க? அழிஞ்சு போயிடுச்சு. இதே சிந்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட வரவே இல்லைங்க. ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு வரலைங்க. கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உட்காந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்கு 4 பேர் அங்கே உட்காந்து கேள்வி கேட்டா அடுத்த முறை பயான் பண்ண இஷ்டம் வருமா ஒரு மனுஷனுக்கு? யதார்த்த மனிதனாக. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட இதை பத்தி உண்டான கவலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யப்படலைங்க? ஏற்படவே இல்லை. எப்படியாச்சும் ஹிதாயத்துக்கு வந்துட மாட்டாங்களா? எப்படியாச்சும் என் சமூகம் நேர்வழி போறாதா? எப்படியாச்சும் என் சமூகம் சொர்க்கத்துக்கு போயிடாதா? இதே சிந்தனை தான் யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் தெரியும் யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலங்க? வெளிக்காட்டிக்கவே இல்லை. யூதர்களுடைய பழக்கமே என்ன தெரியுமா? நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய முதல் எதிரி யாருங்க? யூதர்கள். 2வது முனாஃபிக்கீன்கள். யூத நசாராக்கள், 2வது முனாஃபிக்கீன்கள். என்ன காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு முகம்மது என்ன சொன்னாரு, இதுல என்ன குறை காணலாம்? என்னங்க யாருங்க? யூத நசா. எப்படி இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்ன குறை சொல்லலாம், இன்னைக்கு எதை பத்தி நோண்டலாம்? இதே வேலையா யாரை வச்சிருக்கிறா? யூத நசாராக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. அதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? இந்த ஆயத்தின் மூலமா எப்படி சொல்றாங்க தெரியுமாங்க? இவங்க என்ன சொன்னாங்க? இது அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. என்ன சொன்னாங்க? அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. எப்படி குளிக்க சொல்ற ரப்பு அடுத்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா தயமம் செஞ்சுட்டாங்கிறான். இது ஒத்து வர மாட்டேங்குதுன்னு என்ன செஞ்சாங்க? இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா அந்த யூதர்களுடைய செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கி கொடுக்குறான். எப்படி விளக்கி கொடுக்குறான் தெரியுமா? நாயகமே நீங்க பார்க்கலையா? அறகுற வேக்காடுகள்லாம் இப்படி பேசுதுங்க. எப்படி பேசுறாங்க? அறகுற வேக்காடு. அறகுற வேக்காடுன்னா என்ன அர்த்தங்க? அரையும் குறையுமா படிச்சுட்டு வர்றது, அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு வர்றது. தெரிஞ்சும் தெரியாமையும் அப்படியே இப்படியே இருக்குமோங்கிறது இப்படி யூகத்திலேயே முழுசா தெரிஞ்சவனாட்ட என்ன செய்யறது? பேசுறது. முழுசா தெரிஞ்சவனாட்ட என்ன செய்யறதுங்க? பேசுறது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அறவேக்காடுன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? அறவேக்காடு. அதை தான் அல்லாஹ் தஆலா இப்படி வார்த்தையில பேசுறாங்க. அலம் தர நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா? இலல்லதீன ஊத்து நசீபம் மினல் கிதாபி, வேதங்களில் இன்றும் சில விளக்கங்களை ஓதி படித்தவர்கள் இப்படி பேசுறாங்கிறது உங்களுக்கு தெரியலீங்களா நாயகமே? நீங்க பார்க்கலையான்னு என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கறாங்க. விவரம் இல்லாத ஆட்கள் என்ன செய்வாங்க? இப்படித்தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அறிவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற விஷயத்துல என்ன செய்வாங்க? இப்படித்தான் விவரம் இல்லாம என்ன செய்வாங்க? பேசுவாங்க. நம்மளே ஒரு ஹதீஸ் சொன்னா, நம்மளே ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொன்னா, பல நேரங்கள்ல அந்த ஆயத்தை கிரகிச்சுக்கிறதுல என்ன வருதுங்க? அஜர்த்து கரெக்டா தான் சொல்றாரா?
ஏதோ ஒரு பக்கம் இடிக்கிற மாதிரி தெரியுது. பாதி தான் படிச்சுட்டு வந்திருப்பார் போல தெரியுது, இன்னும் பாதி படிக்கலையாட்ட தெரியுது. இந்த மாதிரி ஒரு சிந்தனை மனுஷனுக்கு என்ன ஆகுதுங்க, அவ்வப்போது வருது. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? அலம் தர இலல்லதீன ஊது நசீபம் மினல் கிதாபி, சூரத்துன் நிசாவினுடைய 44வது வசனம். வேதங்களில் நின்றும் ஒரு சில பகுதிகளையே கொடுக்கப்பட்டிருந்த மனிதர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா நாயகமே? என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன செய்யறாங்க கேட்கறான். இப்ப யூதர்களுடைய பழக்கமே என்னதுங்க? குறை சொல்றது குத்தம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்றது குத்தம் கண்டுபிடிக்கிறது. இது யாருடைய பழக்கங்க? யூதர்கள். இந்த மாதிரி பழக்கம் யார்கிட்ட இருந்தா அவங்க யாரை பின்பற்றுறாங்க? யூதர்களுடைய சுன்னத்தை சரியா பின்பற்றுறாங்க. என்னது அர்த்தம்? என்னைக்குமே நம்மள்ட்ட என்னன்னா, ஒரு விஷயத்தை பத்தி உண்டான தெளிவு இல்லைன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அதை பத்தின் பக்கம் டச்சே என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கு ஃபார்வேர்டு மெசேஜ் பூரா இன்னைக்கு ஃபார்வேர்டு மெசேஜ் பண்றாங்க, அப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் என்னதுங்க, அறகுறை. இதெல்லாம் நமக்கு என்னத்துக்குப்பா, இது என்னது, இது எதை பத்தி உண்டான ஊர்ஜிதம் என்ன செய்யப்பட்டுச்சு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். ஊர்ஜிதம் நமக்கு எதுவுமே தெரியாத போது இதை பத்தி நம்ம என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது? என்னைக்குமே எந்த சூழ்நிலையிலையுமே அது பத்தி உண்டான ஒரு செய்தியை பற்றி உண்டான முழு விளக்கம் தெரியாதுங்கிற போது நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமாங்க? அழகான ஒரு வாசகத்தை சொல்றான். நாயகமே, இவனுங்களும் கெட்டு போயிட்டானுங்க. என்னது? இவனுங்களும் கெட்டு போயிட்டானுங்க. உயர்ந்த பதவியில் இருக்கிற நீங்களும் கெட்டு போகணும்னு ஆசைப்படுறானுங்க. இப்படி பேசலாம் பார்த்தீங்களா? எஸ்டரூன தொலாலத்தை, நேர்வழிக்கு பகரமாக வழி கேட்டு காசு கொடுத்து வாங்குறாங்க. என்னங்க? நேர்வழிக்கு பகரமாக வழி கேட்டு என்ன செய்யறாங்க? இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. அது மட்டுமல்ல, யுரீதுன அன் ததில்லு ஸபீல், நாயகமே நேர்வழியில் இருக்கிற நீங்களும் வழிகட்டு போக வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? ஆசைப்படுகிறார்கள். நேர்வழியாக இருக்கிற நீங்களும் என்ன செய்யணுங்க? வழிகட்டு போகணும்னு என்ன செய்யறாங்க? ஆசைப்படுறாங்க. யூதர்களுடைய பழக்கத்துல 2வது பழக்கம் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறது, என்ன தப்புங்கிறத நோன்றது. இது யாருடைய பழக்கம்? யூதர்களுடைய பழக்கம். 2வது பழக்கம் என்ன தெரியுமாங்க? அவனும் வழிகட்டு போகணும், நமக்கு பக்கத்துல இருக்கிறவனையும். என்னடா அஜர்த்து சும்மா பயான் பண்ணிட்டே இருக்கிறார், அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? என்னதுங்க? அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம். அதெல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. நாம அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? வா, இன்னைக்கு இதை செய்யலன்னா வாழ்க்கையில் நீ எப்பத்தான் செய்ய போற? நீ என்னங்க நடக்குதா இல்லைங்களா? அவன் மட்டும் படத்துக்கு போக மாட்டான், அவன் மட்டும் தப்பு செய்ய மாட்டான், அவன் மட்டும் ஹராம செய்ய மாட்டான், கூட ஒரு ஆள் என்ன செய்வான்? எடுத்துட்டு போயிடுவான். இப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நாயகமே அவன் வழிகட்டு போயிட்டா சரின்னு பரவாயில்ல, உங்களை போய் வழிகட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்க தான் நேர்வழியாளருக்கு உண்டான வழி விமோசனமே நீங்க தான். எப்பேற்பட்ட மோசமான எண்ணம் இந்த மனிதர்களுக்கு, யூதர்களுக்கு இருக்குது பாத்தீங்களா? யூதர்களுடைய பழக்கம் என்னதுங்க? வழி கெடுக்கணும், அடுத்தவனை வழி கெடுக்கணும், தான் மட்டும் வழி கெட்டு போனா பத்தாது. இன்னைக்கு இஸ்ரேலுடைய மொத்த பழக்கமும் என்னதாங்க? அதே தான். இஸ்ரேல்ல எந்த கேமுமே கிடையாது. என்னங்க? இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கண்ணுல கண்ணாடி போட்ட மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா? இதுக்குண்டான எந்த கேமும் எங்க கேட்ட கிடையாது. ஆனா தயாரிக்கிறது பூரா அவன் அந்த நாட்டுல கிடையாது. இன்னைக்கு ஆபாச காட்சிகள் வருது பாத்தீங்களா? இது எதுவுமே எங்க கிடையாது, இஸ்ரேல்ல கிடையாது. ஆனா மொத்தத்தையும் டவுன்லோட் பண்றது, அதை போஸ்ட் பண்றது யாரு தான் பாத்தீங்களா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் நடக்கிற செய்தி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இதுதான் கடைசி உலகம் அழிகிற கால வரைக்கும் யூதர்களுடைய பழக்கமே என்னதாங்க? இந்த பழக்கம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் படுத்துறதுக்கு அல்லாஹ் சொல்ற வார்த்தை. இது ஒரு சட்டத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போஸ்ட் பண்றாங்க சமூகத்திற்கு, அதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இவங்க என்ன செய்யறாங்க? குறுக்கு கேள்வி கேட்கறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நாயகமே சாத்தியமாகும் கேட்டுட்டு அவன் இருந்தா பரவாயில்ல, எடுத்து அடுத்தவங்களையும் கெடுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இந்த யூதர்களும் முனாஃபிக்குகளும் கேட்டாங்களாமா, நல்லா யோசிச்சுப்பாரு. அல்லாஹ் தஆலா தண்ணியில குளிக்க சொல்றான், ஒழு செய்ய சொல்றான். இதை விட்டு போட்டு தண்ணி கிடைக்கலன்னா அல்லாஹ் தஆலா தயமம் செஞ்சுக்க சொல்றானே, இது கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்க. இது எப்படி உனக்கு அறிவுக்கு சாத்தியமாகுதா?
அப்படின்டா இந்த அறகுறையுமாக ஈமான்ல புதுசா வந்தவங்க, ஆமா இது சொல்றது பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது, இதை சொல்றது பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது. அப்ப என்ன செய்வான்னா அமல் செய்யறதுல என்ன செய்வாங்க, விடுபட்டு போயிடுவாங்க, ஈமானை எல்லாம் செய்வாங்க, இழந்து போயிடுவாங்க. அதை தான் சொல்றாங்க. அவன் மட்டும் வழிகட்டு போகல, கூட இருக்கிறவனையும் சேர்த்து என்ன செய்யறாங்க, வழிகெடுக்காரங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவோட அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு மேலும் ஒரு ஆறுதல் தரக்கூடிய வாசகத்தை சொல்றான். வல்லாஹு அஅலமு பி அஅதாயிக்கும், உங்க விரோதி யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் சொல்றாங்க, என்னங்க, உங்க விரோதி யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சொல்லிட்டு நான் ஒன்னும் உங்களுக்கு ஒரு சொல்றேன், இத்தனை மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான், உங்களுக்கு நான் நண்பனாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்ற வார்த்தைங்க, உங்களுக்கு நான் நண்பனாக இருக்கிறேன், உங்கள் உதவியாளனாக நான் இருக்கிறேன்கிறான் அல்லாஹ் தஆலா. இது விஷயத்திலே நான் போதுமானவன். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகஃபா பில்லாஹி வலியன், உங்களுடைய வலியாக, உங்களுடைய நண்பனாக, உங்களுக்கு தோளுக்கு தோளாக இருக்கிற ஒரு விஷயத்துல அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வகஃபா பில்லாஹி நசீரா. திரும்பவும் அந்த வகஃபாங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா மீட்டான். அல்லாஹ்வே உதவி செய்யக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான். அப்ப நமக்கு யார் தான் வலிங்க, அல்லாஹ் தான் வலி. இந்த மாதிரி இடைஞ்சல் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மாதிரி நமக்கு வருமா என்னங்க, வருமா வராதுங்களா? வரும். அப்படி வர்ற போது நம்ம என்ன சொல்லணுங்க, எனக்கு யார் இருக்கிறா, அல்லாஹ் இருக்கிறான். எனக்கு யார் உதவி செய்வா, அல்லாஹ் உதவி செய்வான். இந்த சித்தாந்தம் எப்ப வரணும் தெரியுமா, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை நம்மள்ட்ட இருக்கிற போது பட்டுன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா, ரசூலுல்லாவை கொலை பண்றதுக்கு யூதர்கள் சதிக்கு மேல சதி செய்யறாங்க. என்னங்க, சதிக்கு மேல சதி. ரசூலுல்லாஹ் இந்த துனியாவை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் சதி செஞ்சாங்க இல்லைங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அடிவாகத்துல கபருக்குள்ள போய் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு எடுக்கிறது முயற்சி செஞ்சாங்கல்ல. எப்படியாவது முன் சென்ற நபிமார்களை கொலை செஞ்ச மாதிரி யாரையும் கொலை செஞ்சிடணும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்சிடணும் போராடினாங்க. இப்ப ஒரு சில மனிதர்கள் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு இல்மு படிச்சு கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு சஹாபாக்கள் என்ன செய்யுங்க, நீங்க எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, அவங்கள்ட்ட நாங்கள் என்ன செய்வோம், இல்மை கற்றுக்குவோம். யூத நசாராக்கள் சொன்ன வார்த்தை இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்க, அவங்க சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்ன செய்கிறாங்கங்க, அந்த செய்தியை சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி பெருமானாரை என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இப்படியே வளமையாக வந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு நாளில் 3 யூதர்கள் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க. தினமும் அசர் முடிச்சுட்டு முகமது இந்த கல்லில் தான் என்ன செய்வார், வந்து உட்காருவார். நமக்கு சந்தர்ப்பத்திலையும் அற்புதமான சந்தர்ப்பம் என்னன்னா, இந்த நேரத்தில் முகமது என்ன செய்யலாம், நாம கொலை பண்ணி போடலாம். இதுதான் நமக்கு அற்புதமான சந்தர்ப்பம். இன்னொருத்தன் யூதன் கேட்டால் எப்படிப்பா கொள்ற, நல்ல பெரிய பாறாங்கல் எடுத்து என்ன செய்வோம், மேலேருந்து உருட்டி விட்டுருவோம். என்ன நினைப்பாங்க யாரும் பார்த்தா, மேலே இருக்கிற கல் என்ன செஞ்சிருச்சு, கீழே விழுந்து என்ன செஞ்சுட்டார், முகமது மௌத்தா போயிட்டாருன்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தன் சொன்னா, இது சாத்தியப்படுமா, ஏன் சாத்தியப்படாது, இதுதான் அற்புதமான சான்ஸ், இதுதான் அற்புதமான சான்ஸ். முடிஞ்சிருச்சு. அசருடைய தொழுகை முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கங்க, வந்து உட்கார்ந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இன்னொரு சஹாபி என்ன செஞ்சாங்க, வந்து உட்கார்ந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு. இப்ப கல்லை தூக்கிக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க யாரு, யூதர்கள். அதில் இன்னொருத்தன் சொல்றான், கல் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு பார்ட்ஸ் கூட என்ன செய்யாது, தேராது, ஒன்று கூட தேராது. எப்பா ஒரு உண்மையிலே நபிப்பா, இன்னொருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் யூதன் சொல்ற வார்த்தை என்னங்க, அவர் உண்மையிலே நபிப்பா, அவரு உண்மையிலேயே நபி, நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த தப்பு செய்ய வேணாம், இந்த சந்தர்ப்பத்தை தவிர வேற சந்தர்ப்பம் கிடையாது. சத்தம் இல்லாம பேசுறாங்க, மெல்லமா நட, முகமது காதுல விழுந்துற போது கல்லை பார்த்து உருட்டி விடு, முகமது தலையில விழும். இவ்வளவும் என்ன செய்யறானுங்க, அந்த முனாஃபிது யூதர்கள் பேசிக்கிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. மேலிருந்து என்ன செய்யப்படுது, கல்லை உருட்டி விடப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக செய்தி கொடுக்குறான், முகம்மதே எந்திரிச்சுக்கங்க, கல்லு மேலேருந்து கீழே இருக்கு. உட்கார்ந்துக்கிட்டு இருந்த நாயகம் பட்டுன்னு எந்திரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எந்திரிச்ச அடுத்த செகண்ட்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பக்கத்துல இருக்க சஹாபி என்ன செஞ்சிட்டாங்க, எந்திரிச்சு வேகமாக போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கல்லு விழுகிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை, சில செகண்ட் தான். ஆனா அந்த கல்லினுடைய வேகத்தை யார் குறைக்கிறா, அல்லாஹ் குறைக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறானுங்க, குறைக்கிறான்.
இப்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுது, கல் கீழே விழுந்து அந்த கல் எதின் மீது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தா அது சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மெல்லமா கேட்டாங்க, டக்குன்னு எந்திரிச்சிட்டீங்களே நாயகமே, என்ன காரணம்? பட்டான்னு எந்திரிச்சிட்டீங்களே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்கள் என்னை கொல்லை செய்யறதுக்காக வேண்டி மேலேருந்து கல்லை உருட்டி விட்டான். அல்லாஹ் தஆலா எனக்கு முன்னறிவிப்பு செஞ்சு கொடுத்தா, முகம்மதே கொஞ்சம் எந்திரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனதுக்கப்புறம் அந்த என்ன செஞ்சிருச்சு, அந்த கல் விழுந்துருச்சு. அல்லாஹ் சொல்லுகிறான், நாயகமே உங்கள் விரோதி யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களுக்கு நான் நேசராக இருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் போதுமானவனாக இருக்கிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட. எவ்வளோ பெரிய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைங்க ஏங்க. ஒரு தகப்பன் இந்த வார்த்தையை சொல்லுவானாங்க, ஒரு தாய் சொல்லுவாங்களாங்க, அதை விட 100 மடங்கு வார்த்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்குமே என்ன செய்யாதீங்க, நீங்க கவலைப்படாது. அப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ கஷ்டங்களோ நமக்கு வருகிற போது யார் போதுமானவன்? அல்லாஹ் போதுமான. அல்லாஹ் பார்த்துக்குவான், எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சொல்லக்கூடாது. ஒரு ஹாஜி பேசி அமிச்சார்லங்க வீடியோ ஆடியோ, என்ன பேசினாரு, ஹஜ் கமிட்டிக்கெல்லாம் காசு கொடுத்து போனீங்கடா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, உயிருக்கு என்ன கிடையாது, உத்தரவாதம் இல்லை. நீங்க யாரும் இனிமேல் என்ன செய்யாதீங்க, ஹஜ் கமிட்டி காசை கொடுக்காதீங்க. எல்லாரும் காசை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க, இங்க ஜோப்ல போட்டு போயிட்டாங்க. நாம என்ன செய்யறோம், நம்ம படாதப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னு செய்யறாங்க, பேசுறாங்க. நம்ம ஏற்கனவே ஹாஜிகளுக்குன்னு ஒரு ஜும்மா பயான் பேசுகிற போது சொன்ன விஷயம் என்னங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை முஹப்பத்து. எங்க என்ன வேணுங்க, முஹப்பத்து. ரெண்டாவது என்ன வேணுங்க, பொறுமை நமக்கு வேணும். என்ன வேணுங்க, நமக்கு பொறுமை வேணும். அது மஹ்ஷர் மைதானம். மஹ்ஷர் மைதானத்தினுடைய ஒரு பகுதி எதுங்க, ஹஜ்ஜுங்கிறது. ஹஜ்ஜினுடைய கிரிகைகள் என்னதுங்க, மஹ்ஷர் மைதானத்தினுடைய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் என்ன சொன்னாருங்க, எது ஒரு ஜானுக்கு மேல என்ன இருக்கும், அதே சூரியனுடைய உஷ்ணத்தை உணர்ந்தாங்களா இல்லையா ஹாஜிகள்? அப்போ என்ன உணர்வு வரணும் மனுஷனுக்கு, அல்லாஹ் அக்பர், இதுவே இப்படி இருக்குன்னா இந்த உஷ்ணமே எப்படி இருக்குன்னா நாளை மஹ்ஷர் என்னவாக இருக்குங்கிற என்ன செய்யணும், வரணும். இரவு நாம யாரை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, எந்த சூழ்நிலையில என்ன செஞ்சிடக்கூடாது, குறை சொல்லவே கூடாது, குறை சொல்லவே கூடாது. கஷ்டங்களும் சிரமங்களையும் தாண்டி தான் எதுக்குள்ள போக முடியுங்க, சொர்க்கத்துக்கு போக முடியுங்க. சும்மா போயிட முடியுமாங்க, சும்மா போயிட முடியுமா? ஏங்க தண்ணி பாட்டில், லட்சக்கணக்கான தண்ணி பாட்டில சவுதி கவர்மெண்ட் என்ன செய்யுதுங்க, தூக்கி வீசிக்கிட்டே இருக்குது ஹாஜிகளுக்காக வேண்டி. 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் யாரும் ஜமராத்துல கல் அடிக்காதீங்கன்னு க்ளோஸ் பண்ணிருச்சு டோரை. யாரும் என்ன செய்யாதீங்க, நீங்க கல் அடிக்காதீங்க, எல்லாம் உங்களுடைய டென்ட்டிலே என்ன செய்யுங்க, நீங்க இருங்க. அதையும் தாண்டி நாங்க எல்லாம் பார்த்து கொண்டு போகிறவங்க என்ன செய்யறாங்க, மயக்கம் போட்டு சுருண்டு என்ன செஞ்சுட்டாங்க, விழுந்துட்டாங்க. ஜமராத்துல வஃபாத் ஆனவங்க சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க. என்னதுங்க, சொர்க்கத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த மௌத்து கிடைக்காதான்னு பல பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தவம் இருந்தும் ஏவிங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக்ங்கிற தல்பியாவோடு என்ன செய்வார்கள், அந்த ஹாஜிகள் எழுந்திருப்பாங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் கஷ்டங்கள் வருகிற போது என்ன செய்யணுங்க, நம்ம சபர் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வார்த்தைகளை வெளியே விட்டுட்டோம்னா திரும்ப என்ன செய்ய முடியாது, அல்லவே முடியாது. அது விஷயத்தில் நம்ம கூடுதலான கவனத்தை என்ன செய்யணுங்க, எடுத்துக்கணும். அல்லாஹ் தஆலா போதுமான, எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ் போதுமான. யாரை பார்க்க வந்திருக்கிறோம் ஏங்க, அல்லாஹ்வுக்கு என்னங்க தலைவீதியாங்க நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு ஏங்க? ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு வராத கஷ்டமாங்க ஏங்க? யாருங்க ரசூலுல்லா, யாருங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன் தானங்க. அகிலத்தாளுக்கு யாருங்க அருள்கொடை, அகிலத்துக்கு அருட்கொடை யாருங்க, ரசூலுல்லாஹ். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தாயிஃப்ல அடி விழுந்துச்சா இல்லையா? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தனை சதிகள் செய்யப்பட்டுச்சு? ஏன் என்ன சொல்லப்படுது நமக்கு, முஹம்மதுக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா பின்னால வரக்கூடிய சந்ததிகள் என்ன செய்யணும், இந்த விஷயத்துல கவனத்தோடு இருந்துக்கங்க. அப்படி நடக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பக்குவத்தோடு நடந்துக்கிட்டாங்களோ அந்த பக்குவத்தை என்ன செய்யணுங்க, நமக்கு வரணும். அதையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கா, நமக்கு துவா செஞ்சுட்டு போயிருக்கா, யா அல்லாஹ் என் உம்மத்தை கஷ்டப்படுத்திறாரு. இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும், என்னங்க இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? எந்த சூழ்நிலையிலுமே என்ன செஞ்சிடக்கூடாது, இப்பேற்பட்ட ஒரு அவநிலைக்குண்டான வார்த்தைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. என்ன இதெல்லாம் ஒரு நிலைமையா, என்ன இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது. போதும், அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். எல்லாத்துக்கும் யார் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். என்ன செய்யணுங்க, போய்கிட்டே இருக்கணும். அப்படி நாம சொல்ல ஆரம்பிச்சோம்டா அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை பார்த்து சொல்லுவான், உங்களுக்கு நான் போதுமானவன். அல்லாஹ் நாம சொல்றது ஒன்று இருக்குது, அல்லாஹ் சொல்றது ஒன்று இருக்குது இல்லைங்க. என்னங்க,
ரெண்டுக்கு வேல்யூ வித்தியாசம் இருக்கலாம். அல்லாஹ்தால இப்ப பார்த்து ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், விரோதி யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுங்க நாயகமே, உங்களுக்கு நான் போதுமானது, உங்களுக்கு நான் உதவியாளனாக இருக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன செய்றேன், உதவியாளனாக இருக்கிறேன். அந்த காலத்தில் எப்படி ஹஜ்ஜுக்கு போனாங்க நமக்கெல்லாம் தெரியும்லங்க. ஏங்க 80க்கு முன்னால் உள்ள ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி எப்படி இருந்துச்சுங்க? கப்பலில் போனாங்க. மௌத்தா போனார்னு என்ன செய்வாங்க? எங்க அவ்வளோதான். அது எந்த மீனுக்கு நம்ம இரையாகிறோமோ அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். ஒரு வருட காலங்கள் ஹஜ்ஜினுடைய பயண காலங்கள். 6 மாதம் சம்பாதிப்பாங்க, 6 மாதம் பயணம் போகுவாங்க. 6 மாதம் சம்பாதிப்பாங்க, 6 மாதம் பயணம் போகுவாங்க. எத்தனை வருஷமா ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறீங்க? 6 வருஷங்கள் கழிச்சு எங்கள் ஊர்லேருந்து நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நான் இப்போ ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க, தவந்து என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஹஜ்ஜுக்கு போகிறார். தகந்து என்ன செய்கிறார், ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறார். எதை வச்சு, ஒரு சாதாரண ஒரு லப்பரை வச்சு என்ன செய்கிறார், நடந்து என்ன செஞ்சுட்டார், போயிட்டு இருக்கிறார். இதை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாமா, இவரை கூப்பிடுங்க, இவருக்கு ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன், ஒரு குதிரையோ ஒரு ஒட்டகத்தை என்ன செய்கிறேன் நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன், இவர் என்ன செய்து ஹஜ்ஜெலாம் முடிச்சுட்டு வந்து கொடுத்துட்டு போகட்டும். அவர்கிட்ட போய் சொல்லப்பட்டுச்சு, உங்களுக்கு ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைங்க. அவ்வளோ ஒன்றும் சொகுசாக ஹஜ்ஜுக்கு போகணும்னா எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, நான் இப்படியே போகிறேன்டாராம். என்னங்க அப்போ சொன்ன வார்த்தை. எப்படி போகிறாரு, தவந்து போகிறார், கஷ்டப்பட்டு போகிறார். கால் இல்லாத ஒரு மனுஷன். என்ன ஆகி போச்சு, ஜமராத்தில் கல் எரிஞ்சாச்சு. கல் எரிஞ்சு முடிச்சவொடனே அவர் என்ன செய்யறாரு, கல் எரிஞ்சு முடிச்சவொடனே ஹாஜி என்ன செய்யணுங்க, கை தூக்கி துவா செய்யணும். அப்படி துவா செய்கிற போது அந்த ஹாஜி துவா செய்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜு மக்பூல் இருந்துச்சுண்டா, நான் செய்யப்பட்ட இந்த ஹஜ்ஜு கபூல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என் ரூஹை என்ன செய்ய, நீ வாங்கிக்க. அடுத்த நிமிஷம் அவர் என்ன செய்கிறார், மவுத்தாகி போகிறார். இவ்வளோ ஒரு அத்தாரிட்டியோடு போனாங்க அந்த காலத்தில் ஹாஜிகள். அன்னைக்கெல்லாம் அரஃபா மைதானத்தில் என்னங்கிறீங்க, இன்னைக்கு அரஃபா மைதானத்தில் பெட்டு போட்டிருக்கிறாங்க, டென்ட் போட்டிருக்கிறாங்க, ஏசி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். முஸ்தலிஃபாவில் மேட்டு விரிச்சிருக்கிறாங்க படுக்கிறதுக்கு. தெரியுமாங்க இந்த வருஷம் முஸ்தலிஃபாங்கிறது மொத்தமும் கல்கள் நிறைந்த இடம். இங்கே தான் என்ன செய்யணும், ஹாஜி கல்லை பொறுக்கணும். கல் பொறுக்கிறதுக்கு ஒரு பைய கொடுத்துருவாங்க, நீங்கள் கல்லை பொறுக்கிக்குங்க, நாளைக்கு போய் ஜமராத்தில் கல் எறியணும்னு. இங்கே என்ன செய்வாங்கன்னா, கல்லை என்ன செய்வாங்க, ஹாஜிகள் பொறுக்கி வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு காலையிலிருந்து இபாதத்தில் கொஞ்சம் அசரிக்கை ஏற்படுகிற போது அல்லாஹ் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிக்கங்கன்றாங்க. என்னங்க, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிங்க. இரவு தூக்கத்திலேயே அதை விட சிறந்த தூக்கம் வேற எதுவுமே இருக்காது துனியாவில். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள் அதை யோசிச்சு பாருங்க. அதை எந்த வார்த்தையாலும் அதை என்ன செய்ய முடியாது, விவரிக்கவே முடியாது. இவ்வளவு வசதி வாய்ப்புகளும் யார் செஞ்சு கொடுக்குறா, அரசாங்கம் என்ன செய்யுதுங்க, செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள்கள் ஒன்று கொடுக்குற போது இது மாதிரி ஒரு சில சங்கடங்கள் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். இது இயற்கை. இது என்னதுங்க, இயற்கை. இதையும் தாண்டி ஒன்று சொன்னாங்கன்னாங்க, 1 லட்சம் பேர் விசா முடிஞ்சும் என்ன செய்யலைங்க, ஊரை காலி பண்ணல. விசா முடிஞ்சிருச்சா என்ன செய்யணுங்க, சவுதி விட்டு போயிடணுமா இல்லையா, நாட்டை விட்டு வெளியே போயிடுமா, போகலை, உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டா, எங்கே நின்று இருந்துக்கிட்டா ஹஜ்ஜு முடிச்சுட்டு போயிடலாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ எண்ணிக்கையை தாண்டி கூடுதலான எண்ணிக்கை மனிதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. உள்ளுக்குள்ளே என்ன ஆகி போச்சுங்க, வந்து போச்சு. இதுவெல்லாம் ஒரு சில நெருக்கடிகள் ஒரு மனுஷனுக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இந்த நேரத்தில் நமக்கு தேவை என்னதுங்க, பொறுமை தான் தேவை. கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதையும் தாண்டி என்ன வேணுங்க நமக்கு, அப்படி பொறுமையோடு இருக்கிற போது அல்லாஹ் சொல்வான், வகஃபா பில்லாஹி வலியன் வகஃபா பில்லாஹி நசீரா, நான் உங்களுக்கு போதுமானவன், உதவி செய்யறதுக்கு நான் போதுமானவனாக இருக்கிறேன்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த மனோநிலையை எல்லா நேரத்திலும் என்ன செய்யணுங்க, நமக்கு வரணும். நம்மளை பார்த்து யார் என்ன குறை சொன்னாலும் சரி, நம்மளை பார்த்து என்ன திட்டினாலும் சரி, நான் எந்த தப்பும் செய்ய கிடையாது, நீயா என்னை பற்றி திட்டிக்கிற செஞ்சுக்கிற, யார் பார்த்துக்குவா, அல்லாஹ் பார்த்துக்குவா. முடிஞ்சு போச்சு, போய்கிட்டே இருக்க வேண்டியது. இந்த நடைமுறையை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா இந்த சூரத்து நிசாவினுடைய 44, 45 வசனத்தில் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு அடுத்த வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா யூதர்களுடைய மிக மோசமான ஒரு நடவடிக்கையை பற்றி என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களை நாம் பார்ப்போம். தடுக்கப்பட்ட காரியங்கள் போன வாரம் என்ன பார்த்தாங்க, வேகப்படுத்தாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ருக்குவில் இருக்கிறாரு, இமாம் நம்ம போகிறதுக்குள்ள இமாம் என்ன செய்வார்,
எந்திரிச்சிருவாருங்கிறதுக்காக வேண்டி திப்பு என்ன செய்யாதீங்க, ஓடி வராதிங்க. எதை கிடைச்சிங்களோ அதை தொழுதுக்கங்க, விட்டு போனதை பூர்த்தி செஞ்சுக்கங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இந்த வாரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு 2 காரியத்தின் மீது உண்டான பேராசை இருந்துக்கிட்டே இருக்குது. 2 காரியத்தின் மீது பேராசை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பேராசை குறைஞ்சாதான் அந்த மனிதனாக மாறுகிறான். அப்போ தான் இன்சானாக மாறுறான். யாருங்க? இன்சான் அப்படின்னா என்ன அர்த்தங்க? மனிதன். அந்த இன்சானுங்கிற பட்டத்துக்கு அப்போ தான் மனுஷன் என்ன செய்கிறான், வர்றான். அதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று பொருள், இன்னொன்று ஆயில். ஒன்று பொருள், இன்னொன்று ஆயில். இந்த 2 மீது உண்டான பேராசை மனுஷனுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யுதுங்க, இருந்துக்கிட்டே இருக்கு. எது வரைக்கும் இருக்குதுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இந்த ஆசை எப்ப தெரியுமா நெம்பும்? மண்ணை கொண்டு தான் அடைக்க முடியும்ட்டாங்க. எதை கொண்டு தான்? அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த மண்ணை கொண்டு தான் என்ன செய்ய முடியும்? அந்த ஆசையை நிவர்த்தி செய்ய முடியும். வேற எதுவும் என்ன செய்ய முடியாது. மனுஷனுக்கு தேவைக்கு மிந்தி ஆசையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இங்கே சொல்றாங்க. அத்தியாவசிய விஷயத்தை என்ன செய்யலைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலைங்க. தேவைக்கு மிஞ்சி மிஞ்சி அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 ஓடையர் அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் ஆதமனுடைய மக்கள் என்ன செய்வாங்களாமா, இன்னொரு தங்க நடத்துக்கு ஓடை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே. அல்லாஹ் தஆலா 2ஓட முடிச்சுக்கிட்டானே என்ன செய்வாங்களாமா, நினைப்பாங்களாம். 10 ரூபா எடுத்து கொடுத்ததே கொடுத்தாரு, ஒரு 50 ரூபா கொடுத்துருந்தா ஒரு டிஃபன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். இப்படி 10 ரூபாவோட இந்த ஆள் என்ன செஞ்சுக்கிட்டாரு, முடிச்சுக்கிட்டாரேன்னு என்ன செய்வான் மனுஷன் நினைப்பான். ஆனால் அவருக்கு தேவை எவ்வளவுங்க? 10 ரூபா தான். அவர் மதம் மிஞ்சி என்ன செய்யறாங்க, ஒரு மனிதர்கள் என்ன செய்யறாங்க, ஆசைப்படுறாங்களா இல்லையா, அந்த ஆசையை தான் என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி நினைக்காதீங்க, இப்படி என்ன செய்யாதீங்க, நீங்க நினைக்காதீங்க. பொருளின் மீதும் ஆயிலின் மீதும் மனுஷனுக்கு என்ன செய்யுதுங்க, ஆசை இருந்துகிட்டே போகுது, இருந்துகிட்டே இருக்குது. ஒரு தகப்பனாரு கையை பிடிச்சிட்டு அஜர்த்துட்டு அழுதாரு, நான் கடைசி காலத்துக்கு வந்துட்டேன், நான் என் மகன் தான் இருக்கிறான், அவன் நீண்ட ஆயுள் இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் துவா செய்யுங்க. எனக்கு இன்னும் முடிஞ்சிச்சுல, நான் கடைசி காலத்துக்கு வந்துட்டேன், நான் நல்லபடியாக போய் சேரணும், நான் இருந்து என்ன ஆகும். இன்றைக்கி பல பெரியவங்களுக்கு இந்த சிந்தனை வந்துருச்சு, நான் இருந்து இப்போ என்னங்க இந்த மாதிரிலாம் சிந்திக்கவே கூடாது. இந்த மாதிரிலாம், ஏன்னா ரிசுக்கு உண்டான பொறுப்புதார் யாருங்க? அல்லாஹ். அவன் தான் நம்மளை கலா கதிர் வச்சிருக்கிறான். நமக்கு முதல்ல படைக்கப்பட்டது மௌத்தா ஹயாத்தாங்க? நமக்கு முதல்ல படைக்கப்பட்டது மௌத்து தான். அப்துல் காதருக்கு முதல்ல மௌத்து படைச்சிட்டு அல்லாஹ் எதை படைச்சான்? ஹயாத்தை படைச்சான். நமக்கு முன்னால் அது ரெடியா இருக்குது. அது எப்பங்கிற ஆர்டர் வந்தோடனே நாம வேணான்னு சொன்னாலும் அது என்ன செய்ய போறது இல்லை, நம்மளை விட போறதே கிடையாது. அஜர்த்திட்ட சொன்னாராமா, எனக்கு முடிச்சு போச்சு, நான் இருந்து நான் என்ன செய்ய போறேன், நான் என் மகனுக்கு நீண்ட ஆயுளுக்கு நல்ல இதுக்கு துவா செய்யுங்க. 3 வருஷத்துல மகன் மௌத்தா போயிட்டார், அத்தா குத்துக்கு இல்லாட்டு உட்காந்துருக்காரு. இப்ப அஜர்த்திட்ட அவர் வந்து சொன்னாராமா, மாத்தி துவா செஞ்சுட்டீங்க போல தெரியுது, என்ன மாத்தி துவா செஞ்சுட்டீங்க போல தெரியுது. அஜர்த்து சொன்னாராமா, யாராச்சும் அப்படி துவா செய்வாங்களா? யாராவது அப்படி துவா செய்வாங்களா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? இல்லை நான் என்ன சொன்னேன், நான் எனக்கு என்னென்ன அவனை பார்த்துக்கங்க, நீ இப்போ அவனை விட்டுட்டீங்க, என்னைய பிடிச்சிட்டீங்களா? என்ன ரூபு வாங்குற மலைக்கு ஏன் கையிலேயே இருக்காரு வர மாதிரி. இப்போ மனுஷனுக்கு என்ன ஆகுதுண்டா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் என்ன செய்யுது, மனுஷனுக்கு வருது. இது சிந்திக்கவே கூடாது. மனுஷன் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கவே கூடாது. கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஏவல் விளக்குகளோடு வாழ்றதா மனுஷனுடைய வேலையே. நாளைக்கு கூப்பிட்டாலும் போகுவேன், இப்போ கூப்பிட்டாலும் போவேன், அப்புறமா கூப்பிட்டாலும் போகுவேன், ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு கிடையவே கிடையாது. இதை தான் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்தியாக சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் தாலா எந்த விஷயங்களை நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறானோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு நான் தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே நாங்கள் ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை நீ கபூலாக்கி தந்தருள்வாயாக. எல்லா நேரத்திலேயும் எல்லா சூழ்நிலையிலையும் நீயே எங்களுக்கு போதுமானவன் என்ற சித்தாந்தத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த மனோ பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதை தாங்கிக் கொள்கிற மனோ பக்குவத்தை எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. அல்லாஹ்வே போதுமானவன்,
எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ்வே போதுமானவங்கிற சித்தாந்தத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த ஈமானி உணர்வை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எந்த காரியத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நடக்க சொல்லி இருக்கிறார்களோ அதை எடுத்து நடப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எதை விட்டும் ஒதுங்கி வாழ சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதை விட்டு ஒதுங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நோயை பரிபூர்ண ஷிஃபாவாக்கி தந்தருள்வாயாக. ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தந்தருள்வாயாக. அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறோமோ எங்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு உண்டான நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ஹாஜிகளாகவே நாங்கள் மௌத்தாகுவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அப்பேற்பட்ட நல்லதொரு நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம்.